கதிரு, எனக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்கே பிடிக்கலடா. உன் கூட வர்றது எனக்கு கூட தான் பிடிக்கல. என்ன பண்றது, கூட பிறந்து தொலைச்சிட்டல. டைம் ஆச்சு, சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு போலாம். டேய், நான் பிடிக்கலன்னு சொல்றேன்ல. அதான் ஏன் பிடிக்கல? 6ஆம் பிள்ளை 6 வருஷமா உட்கார்ந்துட்டு இருக்கேன், எனக்கு போர் அடிக்குது. அப்படி பார்த்தா உங்க வாத்தியாரு 12 வருஷமா அதே கிளாஸ்ல தான் உட்கார்ந்துருக்காரு. அவர் என்னைக்காவது போர் அடிக்குதுன்னு சொல்லிருக்காரா? உன்னதான் அடிக்கணும்னு சொல்லுகிறாரு. டைம் ஆச்சு, வான ஸ்கூலுக்கு போலாம். இல்லடா, நீ போடா, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன். ஏண்டா முருகேசா, பள்ளிக்கூட மணி அடிச்சு எம்புட்டு நேரம் ஆகுது, போகாம இங்க என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? டேய், உனக்கு கூட தான் சாவு மணி அடிச்சு எவ்வளவு நாள் ஆச்சு? நீ சுடுகாட்டுக்கு போயிட்டியா? இன்னும் ஊருக்குள்ளதான சுத்தி நிக்கிற. ஏண்டா பெரியவங்க இப்படி மட்டும் மரியாதை இல்லாம பேசுறீங்களே, இதத்தான் உங்க பள்ளிக்கூடத்துல சொல்லி கொடுக்குறாங்களா? ஆமா, அவனுக்கு ஒழுங்கா பாடத்தையே சொல்லி தர மாட்டானுங்க. இதுல இதை வேற சொல்லி தரானுங்களா? இதெல்லாம் நாங்களே கத்துக்கிட்டு தாண்டா புடாக்கு. நீங்க எல்லாம் என்னத்த படிச்சு வேலைக்கு போய் உங்க அப்பனை காப்பாத்த போறீங்களோ? என்னன்னா இப்படி கேட்டீங்க? போன வாரம் கூட எங்க அப்பனை காப்பாத்தினே. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, போன வாரம் எங்க அப்பா உன் சம்சாரத்துக்கு கூட உன் வீட்டுல ஜாலியா பேசிட்டு இருக்கும்போது துரிதுக்குன்னு நீ வந்துட்ட. உடனே கொல்ல போற கதவை திறந்து எங்க அப்பனை நான் தானே காப்பாத்துறேன். எங்க அம்மா எப்படி காப்பாத்த போறேன்னு கேக்குறேன். போட்டா நீங்க 2 பேரும் உருப்படவே மாட்டீங்கடா. கொஞ்சம் நில்லு. டேய், போறவன எதுக்குடா நிறுத்துற? அண்ணா, எத்தனை நாளைக்கு தான் அப்பனை நீயே காப்பாத்துவ? இன்னைக்கு ஒரு நாள் நான் காப்பாத்துறேன். அண்ணா, எங்க அப்பா உங்க வீட்டுல தானே இருக்காரு. இப்ப நீங்க போனீங்கன்னா அவர் மாட்டி பாருங்க. கொஞ்ச நேரம் இருக்குன்னா நம்ம ஜாலியா நின்னு பேசி நிக்கலாம். உழைச்சு 3 இலை கூட வளரல, அதுக்குள்ள என்ன பேச்சு பேசுறீங்க? உங்க அப்பனை என்ன பண்றேன்னு பாரு. சிவனாண்டி! ஐயோ அண்ணே, நாளைக்கு நமக்கு ஸ்கூல் லீவு தானே. எதுக்குடா? இவன் போற வேகத்தை பார்த்தா அப்பனை ஒரே வெட்டா வெட்டுவான் போல இருக்க. இவன் நம்மளுக்காக கத்திட்டு போறான். அங்க போய் நேரம் அப்பனை பார்த்த உடனே என்னென்ன டயர்டா இருக்கீங்களா, காப்பி தண்ணி போட்டு தரவான்னு கேட்பான். வெட்டா? சரி, அவன் கிடைக்கிறான், நீ வாங்க ஸ்கூலுக்கு போலாம். டேய், செம்ம பள்ளிக்கூடம்ட்டு நீ போடா, நான் பின்னாடியே வரேன். போடாங்கறல்ல. டேய் முருகேசா, உண்மையா சொல்றா, பள்ளிக்கூடம் வராம எங்கடா போற? நான் 2க்கு போறேன்டா. ஏண்டா, காலையில தானே கொல்லப்புறத்துல 2-3 தடவை போனேன். இப்ப மறுபடியும் 2க்கு போறேங்கிற? என்ன வயிறு கிரு சரியில்லையா? இதுக்குதான் குண்டா சோற கொட்டி கூடாதுங்கிறது. டேய், நான் மாதவனோட 2க்கு போறேன்டா. ஏண்டா, அவர் எவ்வளவு பெரிய ஆளு, அவரை போய் 2க்கு கூப்பிடுற? அவர் வீட்டுல அட்டாச் பாத்ரூம்ல இருக்குண்டா. நான் மாதவன் நடிச்ச 2 படத்துக்கு போறேன்டா. சினிமாவுக்கா? அண்ணே அண்ணே, நானும் வரேனே. டேய், 20 ரூபா தான்டா இருக்கு. என்கிட்ட ஒரு 20 ரூபாய் இருக்குது. நான் அந்த 20 ரூபா தான் சொன்னேன். நீ பள்ளிக்கூடத்துக்கு போடா. கதிரே, நான் சினிமாவுக்கு போற விஷயத்த அப்பா கிட்ட காட்டி குடுத்துறாதடா. ஆமா, இவரு பெரிய வீரபாண்டிய கட்டபொம்மை, நம்ம அப்பா பெரிய ஜாக்சன் தர. இவரை காட்டி கொடுக்கறதுக்கு கைத்தாமட்டில அடிக்கிற இருறா உன்ன. நான் டேஸ்டாயா? கஷ்டப்பட்டு பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிச்சா பள்ளிக்கூடத்துக்கு போகாம சினிமா கொட்டாயில உட்காந்து வீடியோ குடிச்சிட்டு இருக்கா. டேய், உன்னை இப்படி எல்லாம் அடிச்சா பத்தாதுரா. உச்சி வெயில்ல கருவாட்ட காய விடுற மாதிரி காய விடுடா. அவரு சட்டம் பண்றாயிரம். அவடாலே அவடாலே என் பிள்ளைக்கும் வித்தியாசம் தெரியாம என் பிள்ளைய போட்டு மாடு அடிக்கிற மாதிரி அடிச்சிருக்கிறேன். இந்த லட்சணத்துல என் பிள்ளைய
வெயில்ல அம்மனை கட்டியோட காய வைப்பேன் நான் சொல்றேன். இப்ப அம்மனை கட்டியோட நீ காயிடா. மடிச்சு பீரோக்குள்ள வை, ராத்திரிக்கு உதவும். அந்த ஆளுதான் புள்ளிய மாத்தி அடிச்சுட்டு இங்க நமிதா மாதிரி வந்து படுத்துனுக்குறேன். அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணுகிறேன். நான் அவனை அடிக்கிறப்பவே நான் உன் புள்ள இல்லைன்னு சொல்ல வேண்டியதானே. அவன் ஏட்டா என்ன பார்த்து அப்பா 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 நான் அடிக்கும் போது அப்பாங்கிறேன். நான் உனக்கு அப்பனா? யார் அடிச்சாலும் ஐயோ அப்பான்னு தான் கத்துவாங்க. லூஸ் மாதிரி பேசுற. 4 பேருக்கு முன்னாடி 1 2 3 4 5 6 7 8 9 10 10 பேருக்கு முன்னாடி சொல்லு. 10 பேருக்கு முன்னாடி இந்த மீசக்காரன் அவமானப்படுத்தலடா. எல்லாத்துக்கு காரணம் அந்த முருகேசன் தான். முருகேசா ஏன்பா கதிரு, ஏன்பா அப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி இப்படி நடந்துகிட்டே இருக்க? நீ கட்டி போட்ட கங்கார் மாதிரி உக்காந்தீங்கன்னு என்ன குட்டி போட்ட பூனைங்கிற? தப்பி காட்டி செப்ப வருவாங்க. ட்ரெயின் ஏறிடுச்சாப்பா. எது ட்ரெயின் ஏறிடுச்சா? ட்ரெயின் வரது கூட தெரியாம போன்ல எவங்கிட்டாவது கடலை போட்டு தண்டவாளத்தை கிராஸ் பண்ணிருக்கோம். அதான் ட்ரெயின் ஏறிடுது. சரி அவங்க வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. அட நீ வேற ஏன்பா அபத்தகுணம் முடிச்ச மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அந்த பொண்ணு ட்ரெயின் ஏறி வந்துகிட்டு இருக்குன்னு சொன்னப்பா. அண்ணே அந்த பொண்ணை நீங்க எத்தனை மணிக்கு வர சொன்னீங்க? 10 மணிக்கு. இப்ப மணி என்னாவது? 11. ஏன் உள்ள நான் வரல? அட வந்துரும்பா. பொண்ணு என்னமோ உன் காதுக்குள்ள இருந்து வர மாதிரி குச்சி விட்டு நோண்டிட்டு வந்துரும். ஓவரா நல்லா பொண்ணு வராது, உன் காதுல புண்ணு தான் வரும். இதுங்களுக்கு வேற வேலை இல்ல. ஒரு பாத போட்டு அனுப்பு. ஏப்பா அந்த பொண்ணு தான் டப்பிங் ஆர்டிஸ்ட். ஏமா உன்னை எத்தனை மணிக்கு வர சொன்ன? எத்தனை மணிக்கு வர? கொஞ்சம் லேட்டான ஒரு போன் போட்டு சொல்ல தெரியாதா? சார் உங்களுக்கு போன் பண்றதுக்காக எஸ்டிடி பூத்துக்கு போனேன். அதுக்குள்ள ட்ரெயின் வந்துருச்சு. என்னது? தம்மா தூண்டி எஸ்டிடி பூத்துக்குள்ள அம்மா பேரு ட்ரெயின் வந்துருச்சா? யாருகிட்ட காது குத்துற? சார் உங்களுக்கு போன் பண்ணி சொல்றதுக்குள்ள ட்ரெயின் வந்துருச்சு. அதனாலதான் போன் பண்ணி சொல்ல முடியல. சரி போன் பண்ணி சொல்ல முடியல, அட்லீஸ்ட் ஆபீஸ்க்காவது வந்து சார் கொஞ்சம் லேட் ஆகும் சொல்லிட்டு போயிருக்கலாம்ல. இன்ஜினியர் சார் யார் இவரு? சுத்த லூஸ் மாதிரி பேசுறாரு. ஏய் யார பார்த்து லூஸ் லூஸ்ங்கற? மாவள அப்படியே தர்சாயிட்டு வனி. கதிரு சும்மா இரியா. என்ன சார் கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறீங்களா? பின்ன உனக்கு மேக்கப் நகை நெட்லாம் போட்டு அழகுபடுத்துவாங்களா? உன்னை அசிங்க தாண்டி படுத்துறோம். ஏ கதிரு நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏமா ஏற்கனவே டைம் ஆயிடுச்சுமா, நீ போய் டப்பிங் ரெடி ஆகுமா? இல்ல சார் இவர் இந்த அளவுக்கு பேசினதுக்கு அப்புறம் நான் பேசினா நல்லா இருக்காது. பச்சா அந்த பொண்ணே பேசினா நல்லா இருக்காதுன்னு சொல்லுது. அத போய் டப்பிங் கூப்பிட்டுருக்க. ஏன் உனக்கு வேற டப்பிங் ஆர்டிஸ்டே கிடைக்கலையா? ஏ கதிரு எல்லாத்துக்கும் ஏன் அப்படி ஏடா கூடமா பேசுற? அந்த பொண்ணு எவ்வளவு பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட் தெரியுமா? மொழி படத்துல ஜோதிகாவுக்கு இந்த பொண்ணு தான் ஏன் டப்பிங் பேசிருக்கு. எது மொழி படத்துல ஜோதிகாக்கு நீங்க தான் டப்பிங் பேசுறீங்களா? ஆமா. அடுத்து அந்த படத்துல அவங்க வாய் பேச முடியாத கேரக்டர் அவங்களுக்கு போய் டப்பிங் பேசணும்னு வாய் கூசாம போய் சொல்ற. அப்படியே விட்டது செவிலி உள்ள திரும்பிக்கும். ஒழுங்கா போய் டப்பிங் பேசு. இப்படி எல்லாம் மிரட்டினா நான் பேச மாட்டேன். பின்ன உன்னை காட்டு பங்களா கடத்துன்னு போய் 4-5 அடி ஆட்களை விட்டு மிரட்டினா தான் நீ டப்பிங் பேசுவ. ஒழுங்கா போய் பேசுற இல்ல? நீ ஏப்பா கதிரு பொம்பளை பிள்ளைகிட்ட எப்படி பேசணும் உனக்கு தெரியாது? நீ பொம்பளை கிட்ட எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. ஃபுல்லா குடிச்சிட்டு அசிங்கமா பேசுவேன். போன் நம்பர் வாங்கிட்டு போய் ராத்திரி போன் வர பாரு. ஏப்பா கதிரு வாயை வச்சு சும்மா இருப்பா. ஏமா அவன் அப்படிதான் ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பான். இந்த டப்பிங்க மட்டும் தயவு செஞ்சு பேசி கொடுத்துட்டு போமா. இன்னைக்குள்ள கேசட்டை கொடுக்கணுமா ப்ளீஸ்மா. என்னமா மைக் டெஸ்ட் பண்ணலாமா? பின்ன மஞ்சள் கம்பள டெஸ்டா பண்ணுவாங்க. போலாயா டேக் போலாயா? வா பேசுவா டேக். வெளியே போனா கடன் தொல்லையா, வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி தொல்லையா? டப்பிங் தியேட்டர் வந்தா உன் தொல்லையா? என்னமா பேசுற? என்ன பேசுற? போய் 4 இடங்களை போய் பாரு. அங்க போய் கத்துக்க. இங்க வந்து உயிரை எடுக்காத. போ. வெளியே போனா கடன் தொல்லையா, வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி தொல்லையா? இருக்கவே இருக்கு. நானா தூக்கு கயிறு. ஒரு கயிறு வாங்கினா போதும், குடும்பத்தோட தூக்கு போட்டுக்கலாம். போகும்போது உன் வீட்டுக்கு 2 வாங்கிட்டு போ. அண்ணா என்னென்ன பேசுது? அது நல்லாதான்ப்பா பேசுது. எப்போ நைட்டு போன்லயா? அப்புறம் என்ன திட்ட போறேன்? கம்னு ஏய் ஒழுங்கா பேசுறியா இல்லையா? பேசு. வெளியே போனா கடன் தொல்லையா, வீட்டுக்கு வந்தா பொண்டாட்டி தொல்லையா? இருக்கவே இருக்கு. நானா தூக்கு கயிறு. ஒரு கயிறு வாங்கினா போதுங்க, குடும்பத்தோட தூக்கு போட்டுக்கலாம். வாங்கி விட்டீங்களா? நானா தூக்கு கயிறு. தூக்கு கயிறு. தூக்கு கயிறு. ஓகேவா சார்? பரவாயில்ல, இந்த மாதிரி கொஞ்சம் சுமாராகுது. அடுத்தது போ. ரெடி டேக். உங்க பையன் சரியா படிக்க மாட்டேன்றானா? ஆமாமா. டியூஷன் அனுப்பு. யோ டேக் போய் நிக்குது, குறுக்க பூந்து பேசுனுங்க. சாரி போலாமாமா? எங்க பீச்சுக்கா? டேக் போயா? பேசி தொலை. பேசி ஒழுங்கா பேசு. உங்க பையன் சரியா படிக்க மாட்டேன்றானா? குடிச்சிட்டு வீட்டுக்கு வரானா? அக்கம் பக்கத்துல சண்டை போடுறானா? இருக்கவே இருக்கு. சீப்போ வாட்டர். இதுல இருந்து கொஞ்சம் தண்ணி தெளிச்சு விட்டா போதுங்க, உங்களுக்கு எந்த கவலை இருக்காது. வாங்கி விட்டீர்களா? சீப்போ வாட்டர். சீப்போ வாட்டர். சீப்போ வாட்டர். ஓகேவா சார்?
சிவா 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 நீ மட்டும் பாட்டு கேட்டா போதும் மாடி, நான் கேட்க வேணுமா? பாட்டை கொஞ்சம் சத்தமா வைடு. அப்பா அப்பா சிவனாண்டனே, நம்ம கோழி குஞ்சு 5-6 மேய்ச்சிட்டு இருந்தது, அதுல கருப்பு குஞ்சு காணும்னா நீங்க பாத்தீங்களா? அடை எடுப்புட்ட போயில அத பார்த்தா கோழி திட்டாதா? உன்னையெல்லாம் பெரிய மனுஷனை மதிச்சு கேட்டான் பாரு, என்னை சிரிப்பாலே அடிச்சுக்கினியா? அடிச்சுக்கோ அடிச்சுக்கோ. அப்பா முருகேசன்பா. அண்ணா, இந்த பக்கமா வலி இருக்குது. இந்த பக்கம் வலி இல்ல, இந்த பக்கம் தான் ரொம்ப வலி இருக்கு. கொஞ்சம் அமுக்கி விட்டு போறியா? நீ முதல்ல அமைக்கிட்டு போ. வலி கேட்டா ஒழுங்கா சொல்ல வேண்டியது மூஞ்சாத்தி பத்தியாத்துக்கு. அப்பா என்னது? 6 முகம் இழுத்துக்கிட்டு இருக்கானா? அவன் உயிர் போறதுக்குள்ள அவன் சொந்த பந்தத்துக்குள்ள சொல்லி அனுப்புடு. அப்பா காட்டாயிட்டு போயிட்டான். அப்பா பாலை திக்கா ஊத்தி டிகாஷன் கம்மியா போட்டு சக்கரை தூக்கலா போட்டு ஓசியில ஒரு டீ கொடுங்கண்ணே. காசு கொடுத்தாலே எந்த கடையிலயும் நீ கேக்குற மாதிரி டீ கிடைக்காது. உனக்கு ஓசியில டீ வேணுமா? டீ இல்லன்னா பரவாயில்லண்ணே, வேற ஏதாவது ஓசியில கொடுங்கண்ணே. இந்த ஓசியில எதுவுமே கிடைக்காது, எல்லாம் காசு கொடுத்தாதான் கிடைக்கும். வேணா போல பாடா. வேண்டாம் 2 ரூபாயா? பஸ் ஸ்டாண்டு கக்கூஸ்ல 1 ரூபா தான் வாங்குறாங்க, நீ என்ன 2 ரூபான்னு எழுதிருக்க? போண்டா 2 ரூபான்னு எழுதிருக்கீங்க, நல்லா பாரியா. அத ஒழுங்கா எழுதுடா. உளுந்தா வடன் எழுதிருக்க, இங்க வந்து உளுந்தா வடை கொடுப்பியா நீ? அது உளுந்த வடையா? தெரியாம காலை போட்டுட்டேன். தியேட்டர்ல தான் முன்னாடி இருக்க ஃபிகர் மேல காலை போட்டு தெரியாம போட்டேன்றீங்க, இனிமேடா அப்படி பண்ணுவீங்க? டேய், நீ ரொம்ப ஓவரா பேசுனீங்கற. அண்ணன் கோச்சிக்காதீங்க, பசி மயக்கத்துல ஏதோ உளறிட்டேன். டீ இல்லன்னா பரவாயில்லண்ணே, பாலாவது கொடுங்கண்ணே. டெல்லி இறங்கியா பாலை குடுத்துருக்க? இங்க பாரு, ஓவரா பேசிட்டு சுடுதண்ணி எடுத்து மூஞ்சி மேல ஊத்திடுவேன். அப்படியே ஒரு சோப்பு இருந்தா கொடுங்கண்ணே, மூஞ்சி கழுவிட்டு போயிடுறேன். குளிச்சு 4 நாள் ஆச்சுண்ணே. நானும் சண்டை போட்டு 4 நாள் ஆச்சுடா. ஓசில டீ கேட்டதும் இல்லாம ஓவராவா பேசுறேன். அவரை பார்த்தா வெளியூருக்கார மாதிரி தெரியுறாரு, அவர்கிட்ட போய் வெளியூர்காரன் அடிக்கூடாதா? அடிச்சா பரவாயில்ல, வெளியூருக்காரங்கிட்ட அடி வாங்க கூடாதுங்கிறத வந்து மடிக்கு விடுறேன். நீங்க போங்க தம்பி. நீங்க நான் இப்பதான் வந்தேன், டீ சாப்பிட்டு மெதுவா கிளம்புவேன். நீங்க கிளம்புங்க. ஏய் மச்சான்,
டீ சொல்லு, 1/2 பாக்கெட் சிகரெட் சொல்லு, 4 குறை சொல்லு, 8 சமோசா சொல்லு. தம்பி, இந்த கசாப்பு கடை சிவனாண்டி பையன் தானே நீங்க? ஆமாண்ணே, எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சுங்க? ஏண்டா உங்க அப்பா கசாப்பு கடையில ஆடு வெட்ட மாதிரி நீ கூடயே ஒரு ஆடை வச்சுக்கிட்டு டீ வாங்கு, சமோசா வாங்கு, புறைய வாங்கு, சிகரெட் வாங்குன்னு இந்த வெட்டு வெட்டினா அவன் கண்டுபிடிக்காம என்னையா பண்ணுவான்? நீ ஏற்கனவே சேவிங் பண்ண ஆடு மாதிரி தாங்கிற. அருவாளுக்கு வந்து ஒரே வெட்டு வெட்டுவேன். அண்ணா, யாருன்னு நீங்க? அகர முதல எழுத்தெல்லாம் அறிய வைத்தாய். என்னன்னு சொல்லி தொலையாண்டா பாவி. அண்ணன்டா, முருகேசன்டா. முருகேசனா, வீட்டுக்கு போலாம் வாடா. அட பாவீங்களா, உங்க அண்ணன் தம்பி பாசத்தால ஒருத்தனை அநியாயமா சாவச்சிங்கடா. என்னண்ணே எதுவுமே பேசாம வரீங்க? ஏதாவது பேசுங்கண்ணே. நான் எதை பத்தி பேசுறது? இந்த காலத்து ஆம்பளைங்க பட்டாப்பட்டி டவுசர் போடுறது நல்லதா இல்ல போடாம அப்படியே ஃப்ரீயா சுத்துறது நல்லதாங்கிற தலைப்புல பேசுங்களேன். நானே ஒண்ணுமே இல்லாம வந்திருக்கேன், என்கிட்ட போய் அதை பத்தி பேச சொல்றியப்பா. எது, நீயே ஒண்ணுமே இல்லாம வந்துக்கிறியா? கர்வம் புச்சவன, நல்லா அண்ணன் சொல்லிக்கவே எனக்கு வெக்கமாகுது. சரி அதெல்லாம் விடு. அண்ணே, இவ்வளவு நாளா எங்களெல்லாம் விட்டுட்டு எங்கனே போயிருந்தீங்க? வீட்டை விட்டு போன உடனே நேரா குஜராத்துக்கு தான் போனேன். போன இடத்துல பூகம்பம் வந்துருச்சு, லட்சக்கணக்குல ஜனங்க செத்து போயிட்டாங்க. உடனே அங்கிருந்து கிளம்பி பாம்பே வந்த இடத்துல பெரிய கலவரம் வெடிச்சு ஆயிரக்கணக்குல ஜனங்க செத்துட்டாங்கப்பா. ஒன்னும் விளங்கல. இவ்வளவு விளக்கமா சொல்றேன், ஒன்னும் விளங்கலன்ற. நான் வேணா இன்னொரு தடவை விளக்கமா சொல்லவா? நான் அத சொல்லல, நீ காலை வச்ச இடம்லாம் ஒன்னும் விளங்கலன்னு சொன்னேன். ஆமா கது, இப்படித்தான் போன பக்கம்லாம் ஏதாவது ஆயி போகுது. போன பக்கம் ஆகி போச்சு, அதுக்கு அடுத்த பக்கம் கவிழ்ந்து போச்சா? அத பத்தி சொல்லுங்களா? ஏண்டா, நான் என்ன கதை புஸ்தகமா படிக்கிறேன்? போன பக்கம் என்னாச்சு அடுத்த பக்கம் என்னாச்சுன்னு கேள்வி கேட்கிறேன். நானே ஒரு ஃபீலிங்ஸ்ல வந்திருக்கேன்டா. இந்த நாயை ஏந்தா பார்த்தேன்னு நான் கொடுத்தா ஃபீலிங்ல இருக்கிறேன். ஒன்னும் கவலைப்படாதுன்னு நம்ம வீட்டுக்கு போலாம் வானே. இல்ல கதிரு, வீட்டுல அப்பா இருப்பாரு. அத நீ வீட்டுல காலை வச்ச உடனே சத்தியமா அப்பா இருக்க மாட்டாரு, பட்டுன்னு போயிடுவாரு. ஏன் கதிரு, பட்டுன்னு தான் போவாரா? கதரு பாலியஸ்டர்னா போக மாட்டாரா? ஐயா, இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூடமா பேசியிருந்தேன்னு வச்சுக்க, அப்புறம் அண்ணன் கூட பார்க்க மாட்டேன், அச்சு மூஞ்ச கிஞ்ச வச்சுட்டு போயினா இருப்பேன். ஜாக்கிரதை, பேசாம மூடிட்டு வா. கொஞ்சம் ஒரு நிமிஷம் நில்லுங்களா? ஹலோ, உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும் ப்ளீஸ். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, உங்களுக்கு என்ன வேணும்? இந்தாங்க, இந்த 2 டிக்கெட் உங்க அப்பா அம்மா கிட்ட கொடுத்து நைட் ஷோ சினிமாக்கு போக சொல்லுங்க. எதுக்கு? அப்பதானே வீட்டுல நீங்க தனியா இருப்பீங்க, நான் உள்ள வந்து உங்களை ரொமான்ஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நீங்க கிடைக்க கூடாது. இதை கிடைக்கிறதுக்கு தான் தியேட்டர்ல ஒருத்தனுக்கு சம்பளத்தை கொடுத்து வேலைக்கு வச்சிருக்காங்களே, அவன் பொறுப்புல மண்ணை போடலான்னு பாக்குறீங்களா? கமான் குயிக், உடனே எடுத்து போய் உங்க அப்பா அம்மா கிட்ட கொடுங்க, பணம் போட்டுற போறாங்க. இது பாருங்க, பின்னாடி இப்படி வராதீங்க. யாராவது பாத்தாங்கன்னா எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவாங்க. சொல்லிட்டமே, என் பொண்ணு பின்னாடி ஒருத்தர் சுத்துறான், உங்க அப்பா ஃபுல்லா சரக்கு விட்டு சந்தோஷமா இருப்பாரு. ஐயோ, ஏன் இப்படி நடு ரோட்ல அசிங்கம் பண்றீங்க? சாச்சா, இது நான் பண்ணலங்க, ஏதோ எருமாடு பண்ணிட்டு போயிட்டு இருக்குது. உங்களுக்கு இப்ப என்ன வேணும்? ஓகே ஓகே ஓகே, கூல் கூல். ஏன் டென்ஷன் ஆவறீங்க? நான் ஸ்ட்ரைட்டா விஷயத்துக்கு வரேன். நான் உங்களை லவ் பண்றேங்க. என்னது லவ்வா? யா, மீனாட்சி மீனாட்சி மீனாட்சி, நான் சொல்றது கேளு. உன்னை லவ் பண்ணிட்டு மத்த பசங்கள மாதிரி உன்னை கூட்டினு பீச் பார்க் சினிமான்னு சுத்துறாங்கிற ஐடியாலாம் எனக்கு கிடையாது. ஏன்னா உன்னை பார்த்தா ஏற்கனவே அங்கெல்லாம் சுத்துற மாதிரி தாங்கிற. நீ சுத்த வேண்டியது ஒன்னே ஒண்ணு, உங்க அப்பா அம்மா காதுல பூவை சுத்திட்டு நைட்டோட நைட்டா என் கூட ஓடி வந்துரு, கொஞ்சம் அமௌண்ட் எடுத்துட்டு வந்துரு. உயிரை உருக்கி தொலையும் பயணம், நீரின் சலனம், புயல்கள் உறங்கும் கடலின் மௌனம். என்னடி தேடிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லைங்க. மரியாதை சொல்றீ, என்ன தேடிட்டு இருக்க? இல்லைங்க, நம்ம வாங்குற அரிசியில வெறும் கல்லா தான் இருக்கும். இன்னைக்கு நானா இதுல ஒரு கல்ல கூட காணங்க. தெரியுண்டி, அந்த களவாணி பையல வீட்டுக்குள்ள சேர்க்காதன்னு சொன்ன கேட்டியா?
சின்ன வயசுல உனக்கு தெரியாம உன் மூக்குத்தில உள்ள கல்ல திருடுனா, இப்போ இந்த அரிசியில இருக்கிற கல்லையும் அவன் தாண்டி திருடி இருப்பான். அப்பா, இந்த வெள்ளை சட்டையில எவ்வளவு கரை இருந்துச்சு, இப்ப பாருங்க ஒரு கரை கூட காணோம். என்னது, கரையை காணுமா? பாத்தியாடி, உன் புள்ளைக்கு சின்ன வயசுல இருந்த திருட்டு புத்தி இன்னும் போல. முதல்ல அரிசியில இருக்கிற கல்ல எடுத்தா, இப்ப சட்டையில இருக்கிற கரை எடுத்திருக்கான். இன்னும் இந்த வீட்டுல இருந்து என்னென்ன எடுக்க போறானோ தெரியல. எங்கடி அந்த திருட்டு பையன்? முருகேசா, எங்கடா போயிட்டு வர? ஜிம்முக்கு போய் தண்டால் எடுத்துட்டு வரேம்மா. பாத்தியாடி உன் புள்ள பொண்ண லட்சணத்தை, ஜிம்முக்கு போய் தண்டால வர எடுத்திருக்கான். தண்டால காணும்னு போலீஸ் வந்து கேட்டா என்னடி பதில் சொல்ல? முருகேசு, தண்டால எங்க இருந்து எடுத்தியோ அங்கேயே கொண்டு போய் வச்சிருடா. அம்மா, தயவு செய்து கொண்டு போய் வச்சிருயா ராசா. என்னடி கொஞ்சிக்கிட்டு இருக்க? அரிசியில இருந்த கல்ல நீதானே எடுத்த? நான் எடுக்கலப்பா. ஆளவாணி பையல, நீதான் எடுத்திருப்ப. நான் எடுக்கலப்பா. நாங்கெல்லாம் சின்ன வயசுல பஸ்ல டிக்கெட் எடுக்காம ஓசில போனப்போ நீ மட்டும் எங்களுக்கு தெரியாம பஸ்ல டிக்கெட் எடுத்தால் தாண்டா நீ அரிசியில இருந்து கல் எடுத்துக்க. நான் எடுக்கலப்பா. நாய, நான் உடம்பு சரியில்லாம படுத்திருந்தப்போ எனக்கு தெரியாம கோவில போய் பால் குடம் எடுத்தவன் தாண்டா நீ அரிசியில இருந்து கல் எடுத்திருக்க மாட்டியா, இல்ல சட்டையில இருந்து கரை எடுத்திருக்க மாட்டியா? நான் எடுக்கலப்பா. நான் எடுக்கலப்பா. எடுத்துட்டு எடுக்கல உடல பாக்குறேன். அண்ணன் என்ன பண்ணிட்டாருங்கிறதுக்காக அண்ணனை போட்டு இந்த அடி அடிச்சுருக்கீங்க. என்ன பண்ணிட்டானா? அரிசியில இருக்கிற கல்ல எடுத்திருக்கிறான், சட்டையில இருக்கிற கரை எடுத்திருக்கிறான், போதாதுன்னு ஜிம்முக்கு போய் தண்டால எடுத்திருக்கிறான். கேட்டா நான் எடுக்கல காரியத்துக்கு அண்ணன் செருப்பு எடுத்திருக்கணும். அவன் எடுப்பான்னு எனக்கு தெரியும்டா. அதான் வரத்துக்கு முன்னாடி எல்லா செருப்பையும் மூட்டை கட்டி கிணத்துல போட்டான். முதல்ல கல்ல கட்டி கடல்ல போடணும். என்னப்பா, அரிசியில இருக்கிற கல்லையும் சொக்கால இருக்கிற கரையும் நான் தான் எடுத்தேன். என்னது, நீதான் எடுத்தியா? ஆமா, நீங்க எல்லாம் சாப்பிட்ட எச்சத்தட்ட கூட எடுக்காத சோம்பேறி நாய்ங்க. அதனாலதான் அதெல்லாம் நான் எடுத்தேன். ஏதோ சின்ன வயசுல நகையை எடுத்துட்டாங்கிறதுக்காக எல்லாத்தையும் அவன் தான் எடுத்துட்டான்னு சொல்றீங்க. அரிசியில இருந்து கல் எடுக்கிற அளவுக்கு அவனுக்கு திறமை இருக்கா? இல்ல உன் அழுக்கு சொக்கால இருந்து கரை எடுக்கிற அளவுக்கு பொறுப்பு தான் இருக்கா? பாவம், அண்ணனே வேலை வெட்டிக்கு போவாம ஊரை சுத்துற எச்சக்கல நாய் இந்த சில்லறதான் எடுத்தான்னு சந்தேகப்படுறீங்களே, உங்க சந்தேகத்துக்கு ஒரு அளவே இல்லாம போயிடுச்சு. அப்பா, நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்க, அப்புறம் அண்ணன் வீட்டை விட்டு கோச்சிட்டு போயிடுவான். ஜாக்கிரதை. சத்தியமா சொல்றேம்மா, அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது. என்ன விட ரோஷம் உள்ளவன். சாப்பாட்டுல நிறைய உப்பு போட்டு சாப்பிடுவான். அவனுக்கு சூடு தோரணம் அதிகமா இருக்குது. அவன் வீட்டை விட்டு கண்டிப்பா கோச்சிட்டு போயிடுவான்பா. ஏண்டா, நீ இன்னும் போலியா? போய் தொலைடா, அப்பதான் இந்த சீன்ல ஒரு ஃபீலிங் வரும். செத்தவனும் செத்து போனே சொந்த சொன்ன பார்த்து. அண்ணா போயிடாதீங்கண்ணா, சும்மா ஃபார்மாலிட்டிக்காக போடாது. அண்ணா அண்ணா போயிடாதீங்கண்ணா, நைட்டு சாப்பாட்டுக்கு வந்தா தலையில கண்ணை போட்டுருவேன். அண்ணா போயிடாதீங்கண்ணா. எல்லாருக்கும் வணக்கம். சார் ஓச்சாங்க சார். என்னடி, எங்க அம்மா சப்பாத்தி போட்டாலும் சாப்பிட மாட்டாங்க, தோசை போட்டாலும் சாப்பிட மாட்டாங்களா? 2 நாள் பட்னி போடுறீங்க, தானா சாப்பிடுவாங்க. முக்கியமான மீட்டிங் வைக்கிறேன்ல, தப்பண்டி. சார் நீங்க சொல்லுங்க சார். எல்லாருக்கும் வணக்கம். ஐயா, அததான் ஏற்கனவே சொல்லிட்டியா, எங்களை எதுக்கு வர சொன்ன அதை சொல்லு. உங்க எல்லாரையும் எதுக்காக வர சொன்னா? ஐயோ, அதத்தான் நாங்களும் கேட்கிறோம். எங்க எல்லாரையும் எதுக்காக வர சொல்லிருக்கீங்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி உங்க எல்லார்கிட்டையும் பேசுறதுக்காக தான் வர சொன்னேன். அந்த விஷயம் என்னன்னா, மிஸ்டர் ராவ், உங்ககிட்ட முக்கியமான ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னா இவங்க கிட்ட தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க போய் ஃபைல் எடுத்துட்டு வாங்க. இவங்களுக்கு முக்கியமான விஷயம் என்னங்கறத நான் சொல்றேன். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். யோ, எத்தனை பேருக்கு வணக்கம் சொல்றது? எங்கெல்லாம் எதுக்கு வர சொன்னா அது சொல்லியா? உங்க எல்லாரையும் எதுக்காக நான் இங்க கூப்பிட்டேன்னா, தெரிஞ்சு போச்சுடா, தெரிஞ்சு போச்சு. சும்மானா எங்களை கூப்பிட்டு வெறுப்பேத்த தானே வர சொல்லிருக்கீங்க. கோபப்படாது தம்பி, நீங்க சொல்லுங்க சார். எங்க எல்லாரையும் எதுக்காக வர சொன்னீங்க? ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் உங்க எல்லாரையும் நான் இங்க வர சொன்னேன். அந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, சார் அந்த முக்கியமான ஃபைல நீங்க வந்தாதான் தருவாங்களா, அதனால நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. அந்த முக்கியமான விஷயம் என்னங்கறத இவங்களுக்கு நான் சொல்றேன். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். உங்க மீட்டிங்கும் நீங்களும் போலாம். சந்தோஷமா? இப்ப உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா?
நீங்க பேசின பேச்சுல டெண்டர் மீட்டிங் வந்த 2 பேர் அநியாயமா வெளில போயிட்டாங்களா? அதுக்காக தான் இப்படி பேசுனது. இன்னைக்கு டெண்டர் மீட்டிங்காக 50 கிராம் மிச்சர் தான் வாங்கி வச்சிருந்தோம். திடீர்னு எதிர்பாராத விதமா 2 பேர் எக்ஸ்ட்ரா வந்துட்டாங்க. அவங்கள என்ன தண்ணீர் புகை போட்டா வெளில அனுப்ப முடியும்? இப்படி ஏதாவது மொக்க போட்டு தான் வெளில அனுப்ப முடியும். ஆனாலும் எங்க மொக்கையெல்லாம் தாங்கி அசராம உட்கார்ந்தவங்க 4 பேருக்கு என்னுடைய நன்றி. இவர் அப்படியே பெரிய கைதியின் டைரி கமலஹாசன் குற்றத்தை ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிறாரு. டேய் என்ன விஷயம் சைட்டா மேட்டர் போடா. எங்க கம்பெனில நாங்க ஒரு பெல்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சீங்களா? உங்க கம்பெனி வாட்ச்மேன் பெல்ட் கான் தடிக்கணும். அவனை கூப்பிட்டு கொடுத்துருங்க. மிஸ்டர் புண்ணியக்கோடி, நாங்க சொன்னது வாட்ச்மேனோட பெல்ட் இல்ல. வாட்ச்மேன் பெல்ட் இல்லன்னா என்ன எடுத்துட்டு வீட்டுக்கு போயிடுவீங்களா? யாரு என்னன்னு விசாரிச்சு கரெக்டா கொடுத்துருங்க. அடுத்தவங்க பொருளுக்கு நம்ம ஆசைப்படக்கூடாது. இத பாருங்க, கண்டுபிடிச்சிருக்கோம்னா எங்க கம்பெனில புதுசா ஒரு பெல்ட் தயார் பண்ணிருக்கோம். இந்த பெல்ட்டை வச்சு எவ்வளவு பெரிய குண்டான உடம்பா இருந்தாலும் ஒல்லி ஆக்கிடலாம். ஏன் சார் அங்கங்க எல்லாரும் ஜிம்முக்கு போறாங்க, ரன்னிங் வர்றாங்க, அவ்வளவு பண்ணி உடம்பு குறைக்க முடியல. சாதாரண இந்த பெல்ட் வச்சு எப்படி சார் உடம்பு குறைக்க முடியும்? சார், உடம்பு எதனால குண்டாகுது? சாப்பிடறதுனால. இந்த மிச்சரை நீங்க சாப்பிடுங்க. சாப்பிட மாட்டீங்கல்ல? சாப்பிட மாட்டேன். இந்த மிச்சரை கொண்டு போய் உள்ள வைங்க. பாத்தீங்களா சார், ஒரு சாம்பிளுக்கு 4 அடி அடிச்ச உடனே சாப்பிட மாட்டேன்னு சொல்றாரு. இதே மாதிரி தான் சார், ஓவரா சாப்பிட்டு குண்டா வருவங்கள இந்த பெல்ட் எடுத்து சாப்பிடுவியா சாப்பிடுவியா 4 விளாசுனீங்கன்னா சாப்பிடுறத நிறுத்த போறாங்க. உடம்பு ஆட்டோமேட்டிக்கா ஒல்லி ஆக போகுது. ஆமா சார், இந்த பெல்ட்டோட விலை என்ன? 99,999 ரூபாய் மட்டுமே. இந்த பெல்ட்ட வாங்கி அடிக்கணுங்கிற அவசியமே இல்ல சார். இவ்வளவு காசு கொடுத்து இந்த பெல்ட்ட வாங்கினாலே போதும். அப்புறம் வாங்கினவனுக்கு சாப்பிடுறதுக்கு காசு கூட இல்லாம உடம்பு தன்னால குறைஞ்சு போயிடும். இந்த பெல்ட்டால தானே உடம்பு குறையுது. இந்த பெல்ட்டோட அட்வர்டைஸ்மெண்ட் ஆர்டர் இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம் முடிவு பண்ணிருக்கேன். ஏண்டா அப்ப யாராவது ஒருத்தரை வர சொல்லி இருக்க வேண்டியது தானே? எதுக்காக 2 பேரையும் வர சொன்ன? சும்மா 2 பேருக்குள்ளே சண்டை மூட்டி விடதா? ஏண்டா டேய், இதெல்லாம் ஒரு குழப்பாடா? இதானே என்ன குழப்பே? ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் சண்டை மூட்டி விட்டா தானே கிளைமாக்ஸ் விறுவிறுப்பா இருக்கும். அது இது விடுகிறே ஆனா தம்பி, அது இது விடுகிறே ஆனா தம்பி. என்னடா ஓவரா பேசிட்டு இருக்கீங்க? ஐயோ அட பாவி, விடுறான்னு கெஞ்சினே விட்டுருந்தா நான் ஓடி இருப்பேன். இப்படி கட்டி பிடிச்சு அநியாயமா என்ன வெட்டுவாங்க விட்டுட்டியே. அப்ப நீ அவனை அடிக்கிறதுக்காக விடுன்னு சொல்லியா? எஸ்கேப் ஆகி ஓடுறதுக்கு தான் சொன்னியா? ஆமா, விட மாட்டேன்டா. அதான் என்ன விடலையே. நான் அவனுக்கு சொன்னேன்டா. அவங்கதான் விட்டுட்டிய. தம்பி, உன் மேல கை வச்சுட்டானுங்கல்ல, ஒண்ணு அவங்க உயிரோட இருக்கணும், இல்ல நான் உயிரோட இருக்கணும். பாத்துக்கிறேன். ஐயோ அண்ணா, பண்ணடா விபரீதமா நான் சொன்ன கேளுங்க. ஐயோ பண்ணடா. என்னம்மா அண்ணன் அந்த வில்லனை சாகடிக்க போறேன்னு சொல்லிட்டு ஐயனார் சில மாதிரி எங்க வந்து போட்டு குத்துரு உக்காந்துக்கிறான். சபாஸ், என்ன வெட்டின அந்த வில்லனை பழி வாங்கிட்டான் பத்தியா? அண்ணன்னா அண்ணன் தான், எதிரிகளை பழி வாங்குறதுல இவன் மன்னன் தான். என்னது சாகலியா? இப்பதானே செத்துட்டான்னு சொன்ன, இப்ப சாகலங்கிற. அவன் செத்துட்டானா சாகலியா? சீக்கிரம் சொல்லு, நாங்க போனோம். இப்படியே பேசி எங்களை சாகடிக்காதடா. உங்க அண்ணன் விஷம் குடிச்சு செத்துட்டான்டா. இவன் எதுக்கு விஷம் குடிச்சான்? இப்ப வர எல்லா படத்திலையும் ஹீரோ கிளைமேக்ஸ்ல செத்தாதான் படம் ஓடுதுன்னு இவனு விஷம் குடிச்சு செத்துட்டான். அப்படி பார்த்தா ஹீரோ தானே விஷம் குடிச்சு சாகணும். இந்த ஜோக்கர் நான் எதுக்கு செத்தான்? அப்படின்னா இந்த படத்துல நீ தான் ஹீரோ, நீ தான் சாவணும். நீ தான் முதல்ல சாவணும். நீ தான்டா சாவணும். இல்ல இல்ல, இருமி நீ தான் சாவணும். நீ தானே ஹீரோ, நீ தான் சாவணும். ஐயா அதுக்கு முன்னாடி நீ தான் சாவணும். நீ தான்டா சாவணும். சொன்ன கேள்வி, நீ செத்தாதான் நல்லா இருக்கும். நீ தான்டா சாவணும். இல்லப்பா ஐயோ என்ன விளையாடுறீங்களா? பேசிட்டு இருக்கோம்ல, நீ சாவறேன்றியா? ஆமா, இந்த மாதிரி பேசிட்டு இருந்தீங்கன்னா செத்து தான் போகணும். நாங்க வீட்டுக்கு போவேனா? நாங்களும் வீட்டுக்கு போவோமா? வேற எங்க போறோமா? நீங்க வீட்டுக்கு போங்க, எங்கேயாவது போங்க. பொம்பளைங்க நாங்க நேரத்தோட வீட்டுக்கு போக வேண்டாமா? எங்க போங்க, நீங்க எங்க போங்க? போதும் உங்க ரியாலிட்டி. சும்மா ரியாலிட்டினா ஜனங்க நம்பிடுவாங்களா? சீக்கிரம் முடிங்கப்பா. எப்படி முடிக்கிறது? டைரக்டர் கட்டு சொல்லணுமா? அதுதான் டைரக்டர் வந்து கட்டு சொல்றது. நான் கட்டு சொன்னா கட்டாவாதா?